Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Today I brought a very big Bible, so கையை தூக்கி பண்றது கொஞ்சம் real exercise. So it is such a joy to study the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது பெரும்பாக்கியம் அல்லவா? Before we go into the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்லும் I'm முன்பதாக sure all of you would have received these wonderful brochures for the week 2 of our fasting prayer. நம்முடைய உபவாச ஜெபத்தின் இரண்டாம் வாரத்துக்கான தகவல் அறிக்கையை கட்டாயம் நீங்கள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள் நம்புகிறேன். How is your fasting prayer going on? உங்கள் உபவாச ஜெபம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? Are you having a wonderful time with the Lord? கர்த்தரோடு அருமையான நேரத்தை செலவிடுகிறீர்களா? By the grace of God we finished week 1. தேவ கிருபையினால் முதல் வாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம். Now we have gone to week 2. இப்பொழுது இரண்டாம் வாரத்துக்குள் வந்து விட்டோம். Usually when we fast பொதுவாக நம்ம உபவாசிக்கும் போது for 3 weeks, 3 வாரங்கள், it's actually a little longer time. அது கொஞ்சம் நீண்ட காலம் தான். For me personally, தனிப்பட்ட விதத்தில் the எனக்கு first week is actually a struggle where it is a struggle between the flesh and the spirit. முதல் வாரத்தில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே ஒரு சிறு போராட்டம் இருக்கும். Because I kind of like, give up so many things for the, during the fast. உபவாசத்தின் போது பல காரியங்களை விட்டு துறக்க வேண்டியதாக இருக்கும். That time the first week is really a struggle. முதல் வாரம் உண்மையில் ஒரு போராட்டம் தான். Sometimes we might feel like, I think I'll give up the fasting this time, maybe I'll join next year. சில நேரங்களில் இந்த முறை உபவாசம் எடுக்காம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நினைக்கிறோம். Don't worry about it. அதை பத்திலாம் கவலைப்படாதுங்க. Don't give up though. அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துறாதுங்க. Keep pushing on. விடாமல் தொடர்ந்து Because முன்னேறுங்க. once you cross the first week, முதல் வாரத்தை கடந்து விட்டால் you have told your body, உங்க சரீரத்துக்கு சொல்லிட்டீங்க, I am in control over you. நான் தான் உன்னை கட்டுப்படுத்துகிறேன். I tell you what to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தான் It's சொல்லுவேன். not the other way. வேறு விதமா இல்லை. So once the first week is over, முதல் வாரம் முடிந்ததும் get ready for week 2. இரண்டாம் வாரத்துக்கு ஆயத்தமாக Because வேண்டும். in week 2, இரண்டாம் வாரத்தில் our தான் spirit is very strong. நம்முடைய ஆவி மிக பலமுள்ளதா Spirit has இருக்கும். overcome. ஆவி மேற்கொண்டு ஜெயித்திருக்கும். Now the spirit will start doing so many things. இப்பொழுது ஆவி பல காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கும். What do I mean by that? அப்படினா என்ன சொல்லுகிறேன்? Spirit will wake you up at odd times. சரியான நேரங்களில் கர்த்தருடைய ஆவி உங்களை எழுப்பி விடும். That is the time you have to wake up. அந்நேரம் தான் நீங்கள் விழித்து எழும்ப வேண்டும். Go to the Lord's throne. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் வர Spend வேண்டும். time in His presence. அவருடைய சமூகத்தில் நேரம் செலவிட Because வேண்டும். in week 2, இரண்டாம் வாரத்தில் we are going to strengthen the spirit man. நம்முடைய ஆவி மனுஷனை பலப்படுத்திக் கொள்ள போகிறோம். We are going to feed the spirit man. ஆவி மனுஷனை போஷிக்க So I want போகிறோம். to challenge you. ஒரு சவால் விடட்டுமா? In this second week, இந்த இரண்டாம் வாரம் முழுவதும் if the Lord wakes you up, கர்த்தர் உங்களை எழுப்பி or விடுவாரானால், maybe even in your at work, நீங்க வேலை ஸ்தலத்தில் even இருக்கும்போது கூட, during daytime, ஏன் பகல் நேர suddenly you பொழுதிலும் will have an urge. திடீரென்று ஒரு ஏவுதல் வரும். Just drop everything, quickly step out. உடனே எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துருங்க. I'm not telling you just spend 5 hours in your workplace. உங்க வேலை ஸ்தலத்தில் ரொம்ப நேரம் நீங்க ஜெபத்தில் செலவிட சொல்லவில்லை. Just as the Lord is calling you, கர்த்தர் உங்களை அழைக்கும் போது I want our spirit to obey implicitly. உடனடியாக நம்முடைய ஆவி கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். No question, கேள்வியே கேட்க no கூடாது, delay. தாமதிக்க We are கூடாது. training our spirit to become very sensitive to the Lord's voice. கர்த்தருடைய குரலுக்கு நம்முடைய ஆவி உடனடியாக இசையை நாம் பழக்க வைக்கிறோம். So when you quickly step out, உடனடியாக வெளியேறும் போது, maybe I don't know however long the spirit might commune with us. கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு நேரமோடு உறவாடுவரோ தெரியாது. He won't take a very long ரொம்ப time, நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டார். especially during work hours. அதிலும் குறிப்பாக நமக்கு பணி நேரம் When இருந்தால், I used to work, நான் வேலை செய்யும் I போது used to get this urge. இந்த ஏவுதலுக்குள் வரும். Immediately I'll step out. உடனே நான் வெளியே வந்து விடுவேன். I'll go directly to the Lord. நேரடியாய் கர்த்தருக்கு முன்பாக Lord, நிற்பேன். what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் Who should I இருக்கிறேன்? pray for? நான் யாருக்காக ஜெபிக்க What வேண்டும்? should I pray? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? Teach me to pray. எனக்கு ஜெபிக்க சொல்லி The Lord தாரும். will immediately show somebody's face. உடனே கர்த்தர் அவருடைய முகத்தை எனக்கு காண்பிப்பார். Some country. ஏதாவது தேசங்கள், He has shown me cities. எனக்கு பட்டணங்களை He has shown காண்பித்திருக்கிறார். me buildings. கட்டடங்களை I காண்பித்திருக்கிறார். have no idea where those buildings அந்த are. கட்டடங்கள்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. Immediately I prayed for that. உடனே அதற்காக நான் I ஜெபித்திருப்பேன். prayed for so many people. எத்தனையோ மக்களுக்காக Same ஜெபித்திருக்கிறேன். with Pastor Caleb also. அதுபோல தான் பாஸ்டர் காலபையாவும் கூட. Lot of times we don't call that person immediately and tell, oh, the Lord put your face in my heart and I prayed. பல நேரங்களிலே அவர்களை தொடர்பு கொண்டு உங்க முகத்தை கர்த்தர் முகத்துக்கு முன்பாக காண்பித்தார்னு சொல்ல மாட்டோம். See, when we do that, அப்படி செய்வோம் I என்றால், realized during my experience, என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தது என்னவென்றால், without my knowledge, I was putting a fear in them. என்னையும் அறியாமல் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுகிறோம். உடனே அவங்க ஐயோ என்னை பத்தி கத்தர் காட்டினாரா, என்ன காட்டினாரு, எல்லாம் நல்லபடியா, ஒரே ஒரு பதஷ்டம் வந்துடும். No,
unless the Lord tells me to tell them, கர்த்தர்களுக்கு சொல்லும்படி சொன்னால் ஒழிய I don't tell those people. நான் அந்த ஜனங்களுக்கு சொல்லவே But மாட்டேன். we'll be praying. ஆனால் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். We'll be praying for their breakthrough. அவர்கள் தடை உடையும்படி ஜெபித்துக் கொண்டே Sometimes இருப்போம். I only would have prayed like for 5 minutes. சில நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் But ஜெபிச்சிருப்பேன். I pray fervently. ஆனால் ஊக்கமாய் I ஜெபித்திருப்பேன். pray in faith. நான் விசுவாசத்தோடு I pray ஜெபித்திருப்பேன். expecting a result. ஒரு நல்ல விளைவை எதிர்பார்த்து ஜெபிப்பேன். Then the Lord will remove the burden. கர்த்தர் பாரங்களை நீக்கி Then I விடுவார். go back to my work and I'll start working. அப்புறம் வேலைக்கு திரும்பி போய் பணி So செய்ய I want to ஆரம்பிப்பேன். challenge every one of our congregation. அப்படிதான் சபையார் ஒவ்வொருவருக்கும் சவால் விடுகிறேன். Even those who are watching online. இணைய வாயிலாக பார்த்து கொண்டிருப்போரே, Second week is very important. இரண்டாம் வாரம் மிக முக்கியங்க. To strengthen our spirit நம்முடைய man. ஆவி மனுஷனை பலப்படுத்திக் To கொள்வதற்கு, train our spirit நம்முடைய man. ஆவி மனுஷனை So that we பழக்குவிப்பதற்கு, will be able to hear his voice so clearly. அதன் மூலமாக அவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். Don't miss the second week. இரண்டாம் வாரத்தை தவற விட்டு We விடாதீர்கள். will be having our online prayers. இணைய வாயிலாக ஜெபத்தை தொடருவோம். Every day we are doing at 11 o'clock, around 11 o'clock. தினந்தோறும் காலை 11 மணி அளவில் ஜெபிக்க I'm sure ஆரம்பிக்கிறோம். you would have received these pamphlets. நிச்சயம் இந்த தகவல் அறிக்கையை பெற்றிருப்பீர்கள் I நம்புகிறேன். think yesterday there was some problem with the audio. Joel, அதை republish பண்ணிட்டீங்களா? It is published again. நேற்று தினம் ஆரம்பத்திலே கொஞ்சம் சத்தம் கேட்கவில்லை. இன்று அது சீராக சமைக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு So you விட்டது. can watch it again. மறுபடியும் நீங்கள் போய் பார்க்கலாம். Yesterday we went a little deep. நேற்று தினம் சற்று ஆழமாய் சென்றோம். If you didn't watch it, நீங்கள் அதை பார்க்கவில்லை please go and என்றால் watch it. தயவு செய்து போய் Don't அதில் get பார்த்து angry at பங்கேறுங்க. us. கோபப்படாதீங்க மேல. We love you so much. உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். And today we have a beautiful brochure. இன்றைக்கு ஒரு அருமையான தகவல் அறிக்கை இருக்கிறது. Thank you Mr. David Raj for printing these. இதை அச்சடித்து கொடுத்த திரு டேவிட் ராஜ் அவர்களுக்கு நன்றி. This is just a schedule for us. இது நமக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல்தான். Just follow, we will follow that, but we will go through during the morning prayers. இதை கடைபிடித்தவர்களாக நம்முடைய காலை ஜெபங்களிலே பயணிப்போம். Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Oh, he loves us. He's drawing us close to him. அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறபடியால் தம் கிட்ட நம்மை இழுத்துக் Let கொள்கிறார். us draw close to the Lord. கர்த்தரை கிட்டி சேருவோம். Week 3 will be very different. மூன்றாம் வாரம் முற்றிலும் வித்தியாசமாய் இருக்கும். That is the time we go with the warfare prayer. அந்நேரம் தான் யுத்த ஜெபத்தில் கைகளப்போம். I'm not taking a no for an answer. நான் பதிலுக்கு இல்லை என்று எடுத்துக்கொள்ள மாட்டேன். I go and I fight like a warrior. நான் ஒரு யுத்த வீராங்கனை போல் போய் யுத்தம் பண்ணுவேன். Because I am more than a conqueror. நான் முற்றும் ஜெயம் கொண்ட ஒரு வீராங்கனை See, அல்லவா. to come to that level 3 of week 3, வாரம் மூணாம் நிலைக்கு நாம் கடந்து வரும்போது this week is very vital. இந்த வாரம் இன்றியமையாதது. Make sure your spirit man gets strengthened. உங்கள் ஆவி மனுஷன் பலனடைகிறானா என்பதை பார்த்துக் All கொள்ளுங்கள். we have to cry from our spirit is, நம்முடைய ஆவிக்குள் நாம் அழ வேண்டியதெல்லாம், draw me nearer, Lord. என்னை கிட்ட இழுத்துக்கொள்ளும் Draw me ஆண்டவரே, nearer, Lord. என் கிட்ட இழுத்துக்கொள்ளும் There's a ஐயா. beautiful song ஒரு அருமையான பாடல் which we உண்டு. used to sing. நாம் பாடுவது உண்டு Draw அல்லவா. me nearer, 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 blessed Lord. இன்னும் கிட்ட என்னை சேர செய்யும் But I like கர்த்தாவே. the stanza in that. அதுல சரணங்கள் எனக்கு ரொம்ப It says, பிடிக்குங்க. oh, the pure delight of a single hour that before thy throne I spent. கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் செலவிடும் அந்த தூய்மையான ஒரு மணி நேரம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதப்பா. It's a pure delight அது ஒரு சுத்தமான பிரியம். that I spend before your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் செலவிடும் ஒரு மணி நேரம் Such a joy. எத்தனை பேரானந்த Take மகிழ்ச்சி. me closer. என்னை கிட்ட இழுத்துக்கொள்ளும். Take me closer. என்னை கிட்ட இழுத்துக்கொள்ளும். Oh, shall we have that hunger in our heart? அந்த பசி வேட்கை இதயத்துக்குள் கொழுந்து விட்டு எரியட்டுமா? Let our spirit draw close to him. நம்முடைய ஆவி அவரை கிட்டி சேருவதாக. Sometimes our spirit will be willing, சில நேரம் நம்முடைய ஆவிக்கு சித்தமாய் but our இருக்கும். flesh will be weak. மாம்சமோ பலவீனமாய் That is வாடும். what we are doing this fasting. அதை தான் இந்த உபவாசத்தில் செயல்படுத்துகிறோம். Flesh, you're not going to have any say. மாம்சமே உனக்கு எந்த குரலும் இல்லை. The spirit is going to drive me. ஏன் என்னுடைய ஆவியை நீ நடத்த போகிறது? I'm going to just cry. நான் அழுது கதற Draw me போகிறேன். nearer, Lord. என்னை கிட்ட இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட என்ன சேர செய்யுமே. Can we sing that song? Draw me nearer, blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, blessed Lord, to thy precious bleeding. ஒரு ஜெபமாக நம்மளுடைய இருதயத்துல கரத்தை வைத்து பாடுவோமா? ஜீவன்
கொள்ளுங்க ராஜா, கிட்ட கிட்ட இழுத்து கொள்ளுங்க. இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அப்படியே நாங்கள் சரண்டர். ஓ ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், இன்னும் கிட்ட. I want to be close to you. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட அப்படியே அவருடைய அருமையான முகத்தை பார்க்கிறேன். Jesus, I love you, Lord. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ஜீவன் தந்த ரட்சகா. draw me, Lord, draw me close to you. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me closer, Lord. Draw me nearer, nearer, Yes, Lord. nearer, Draw me and I will run after you, Lord. to thy precious bleeding side. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுங்க. I am here, Lord. சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயே. எனக்காக அல்லவோ நீ பாடுபட்டீர். Hallelujah. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Last time, one more time. இன்னும் கிட்ட இருதயத்தின் ஆழத்திலிருந்து Jesus, draw me close to you. இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுங்க. I feel I'm so far away. I feel I'm so far away. உங்க விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பது போல I want இருக்கிறேன். to come close to your cross. உம்முடைய சிலுவை கிட்ட I நெருங்கி want to come வருகிறேன். close to you, Lord. என்ன உம்மை கிட்ட சேர Draw me, வருகிறேன். Lord. என்னை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. Draw me, என்னை Lord. கிட்ட இழுத்துக் கொள்ளுங்கப்பா. Yes, Jesus. என்னை கிட்ட இழுத்துக் கொள்ளுங்க இயேசுவே. Oh, thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Lord, during this fasting, கர்த்தாவே, இந்த உபவாசத்தின் போது Lord, I want to get closer and closer to you. நான் இன்னும் உம்மை கிட்ட கிட்ட சேர விரும்புகிறேன். I am so far away. நான் ரொம்ப தூரமா I am இருக்கிறேன். not satisfied. திருப்தியா இல்லை. I want to be nearer and nearer. நான் இன்னும் அதிகம் அருகில் Oh, அருகில் your இருக்க presence is விரும்புகிறேன். my delight. உம்முடைய பிரசன்னமே என் Your பேரின்பம். presence is my உம்முடைய joy. பிரசன்னம் தான் என்னுடைய Your பெருமகிழ்ச்சி. presence is my comfort. உம்முடைய பிரசன்னம் தான் என் Your ஆறுதல். presence is my strength. உம்முடைய பிரசன்னமே என் பலன் ஐயா. Let me get attracted to your presence. உம்முடைய பிரசன்னத்தின் பக்கம் நான் Let your கவர்ந்தீர்க்கப்படுவேனாக. presence satisfy me உம்முடைய பிரசன்னம் என்னை more than திருப்தியாக்குவதாக. all these things, Lord. இவைகள் எல்லாவற்றை Let பார்க்கிலும் your அதிகமாய் presence satisfy உம்முடைய me. பிரசன்னம் என்னை திருப்தியாக்கட்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Oh, thank you for your presence, உம்முடைய Lord. பிரசன்னத்துக்காக Lord, I நன்றி. pray நான் that ஜெபிக்கிறேன் you fill கர்த்தாவே. everyone with your presence. ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தால் நிரப்பும். As we get drawn to you, நாங்களும் கிட்ட as we இழுக்கப்படும் come போது running to you, உம்மிடத்தில் நாங்கள் ஓடி as the வருகையில் deer panteth for the water, மானானது நீரோடையில் as we வாஞ்சிப்பது run போல் to your presence, நாங்களுடைய பிரசன்னத்தை ஓடி Lord, வரும்போது I pray நாங்கள் that you ஜெபிக்கிறோம். satisfy us, நீர் எங்களை Lord. You திருப்தியாக்குவீராக. satisfy us, கர்த்தர் எங்களை Lord. You திருப்தியாக்குவீராக. completely satisfy us. முற்றிலும் முழுவதும் எங்களை திருப்தியாக்கும். இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட கிட்ட அப்படியே நெருங்கி போயிடுவோம். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுவோம். என்னுடைய தேவையெல்லாம் நீ, என்னுடைய விருப்பம் எல்லாம் நீ, என்னுடைய இஷ்டம் எல்லாம் நீ, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய சந்தோஷம் இயேசுவே, நீர் மட்டும்தான் என்னை திருப்திப்படுத்த முடியும். Last time, draw me nearer. to thy precious
when we draw near to Him, நாம் அவரை கிட்டி சேரும்போது hallelujah, He will reveal His glory to us. அவர் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார். He will reveal His secrets to அவர் us. தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். He will just overshadow us with His presence. அவர் அப்படியே தம்முடைய பிரசன்னத்தால் நம் மீது நிழலிட்டு விடுவார். Everywhere we go, நாம் போகும் இடமெல்லாம், any challenges we face, எந்த சவால்களை நாம் it சந்தித்தாலும் will never be alone. அது ஒருபோதும் தனியே இருக்காது. Brother, sister, சகோதரனே you சகோதரியே, will never be alone in any of your challenges. உங்களுடைய எந்த ஒரு சவால்களில் நீங்கள் ஒருபோதும் தனித்திருப்பதில்லை. You can never be alone. நீங்கள் ஒருபோதும் தனியா இருக்க மாட்டீர்கள். The Lord is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Even as I was praying, நான் ஜெபிக்கும் போதும் the Lord showed me this vision. கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை He showed காண்பித்தார். me a person, a saint of God, ஒரு தேவனுடைய பரிசுத்தவானை எனக்கு அவர் who was taken காண்பித்தார். up a very long journey. நீண்ட நெடும்பயணம் மேற்கொண்ட ஒருவர் It looked like that person was going in a very wilderness kind of place. ஒரு வனாந்தரம் போன்ற இடத்துக்கு அவர்கள் போவது போல் இருந்தது. No water, தண்ணீர் இல்லை, no food, எந்த உணவும் but இல்லை. this person had everything loaded. ஆனால் அவருக்குள் சகலமும் நிரப்பப்பட்டு No, இருந்தது. he took care of everything. He looked water, he took care of all the supplies. அவர் திரும்பி பார்க்கிறார், தண்ணீர் இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துக் It கொள்கிறார். was a very long journey. அது ஒரு நெடுந்தூர பயணம். It looked like a two-wheeler. அது ஒரு இருசக்கர வாகனம் போல And as இருக்கிறது. this person was going for, almost like 75%, ஏறக்குறைய 75% அவர் போய்விட்ட நிலையில் there was enough petrol in his bike. அவருடைய பைக்கிலே போதுமான He had எரிபொருள் இருந்தது, enough water. போதுமான தண்ணீர் He இருந்தது, had enough food. போதுமான உணவு But இருந்தது. suddenly, all suddenly, ஆனால் திடீரென்று சடுதியாய் the bike stopped. இருசக்கர வாகனம் நின்று It விட்டது. looked like a desert அது land. ஒரு பாலைவனம் போல There இருக்கிறது. was no gas station. அங்க எந்த ஒரு எரிபொருள் நிலையமும் There இல்லை. was no cars or bikes passing by. ஒரு காரும் பைக்கும் அந்த வழியாய் கடந்து வரவில்லை. So he was wondering, I filled everything with enough petrol. போதுமான அளவுக்கு எரிபொருள் முழுவதும் நிரப்பி கொண்டுதானே வந்தேன். I planned everything well. எல்லாவற்றையும் நன்றாய் திட்டமிடினேனே. I anticipated the danger. நான் ஆபத்தை எதிர்பார்த்து I ஆயத்தமிடினேனே. prepared everything well. அதற்காக எல்லாவற்றையும் நன்றாய் How ஆயத்தமிடினேனே. was it possible that my bike stopped? அப்படி இருக்க எப்படி என்னுடைய பைக் நின்றது? How was it possible that I ran out of petrol? எப்படி எரிபொருள் தீர்வதற்கு சாத்தியமானது? Where will I go now? இப்பொழுது நான் எங்கே போவேன்? Will I die in this desert? நான் இந்த பாலைவனத்தில் செத்து Who விடுவேனோ? will rescue me? யார் என்னை I தப்புவிப்பார்கள்? thought I prepared everything. எல்லாவற்றையும் ஆயத்தமிடினேன் நினைத்தேனே. I thought I had it all planned well. சகலத்தையும் நன்றாய் திட்டமிடினேன் என்று But யோசித்தேனே. suddenly, for some reason, ஆனால் ஏனோ தெரியல, திடீரென்று I am left stranded in the middle of nowhere. இப்பொழுது எங்க இருக்கிறேனே தெரியல, பாதியில் மாட்டிக்கொண்டேனே. Will I reach my destination? நான் போய் என் சேருமிடத்தில் சேர்வேனோ? I'm almost nearer, ஏறக்குறைய கிட்ட வந்து but விட்டேன். I think I won't reach my destination. ஆனால் சேர மாட்டேன் அல்லவா Because in நினைக்கிறேன். the human eyes, ஏனென்றால் மனுஷ பார்வைக்கு no person is going to pass through this place. யாருமே இந்த வழியாய் வரப்போவது இல்லை. Even if someone comes by, அப்படியே யாராவது வந்தாலும் they're not going to carry enough supplies for me. அவர்கள் எனக்கு போதுமான பொருள் சரக்கை கொண்டு வர Should I மாட்டார்கள். give up? நான் விட்டு கொடுத்து Or விடலாமா? should I pray and faith? இல்லாவிட்டால் விசுவாசத்தோடு ஜெபிக்க But வேண்டுமா? this person was a righteous man. அவர் ஒரு நீதிமானாய் இருந்தபடியால் He knew that his God will never fail him. அவருடைய தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று He அறிந்தவர். knew Psalm 121. 121 I சங்கீதத்தை will அறிந்தவர். lift up my eyes unto the hills from whence cometh my help. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை My ஏறெடுப்பேன். help comes from the Lord, the maker of the heaven and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை He வரும். that keepeth Israel shall neither sleep nor slumber. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. As he was looking up to his heavenly அவர் Father, அப்படி தம் பரம தகப்பனை நோக்கி பார்க்கும்போதே suddenly திடீரென்று a big vehicle comes by, ஒரு பெரிய வாகனம் வந்தது. and a very big gigantic man comes out of that vehicle. ஒரு மிகப்பெரிய ராட்சதத்தனமான மனிதன் I was seeing all this as a beautiful vision. அருமையான தரிசனமான நான் எல்லா காட்சியும் பார்த்து Anxiety கொண்டிருக்கிறேன். was rising within me. எனக்குள்ளாக ஒரு ஆதங்கம் எழும்புகிறது. I don't know why this man comes. ஏன் இவர் வருகிறார் எனக்கு Is தெரியாது. the big man going to attack this person? அந்த பெரிய மனுஷன் இவரை தாக்க Or போகிறாரா? is that person going to steal away everything this person had? வந்தவரிடம் இருக்க எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய் விடுவாரா? It was like a vision that I was watching. ஒரு தரிசனத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறேன். But as the big man comes, ஆனால் அந்த பெரிய மனிதன் வரும்போது as he got out of that அந்த vehicle, வாகனத்தை விட்டவர் he இறங்கியதும் carries a big jar of petrol. ஒரு மிகப்பெரிய
கேன்ல ஒரு எரிபொருளை நிரப்பி He வந்தார். knew there was lack of petrol. இவருக்கு எரிபொருள் குறைந்து விட்டது என்பதை He gives it to அறிந்திருந்தார். this person who is on the long journey. அந்த நெடுந்தூர பயணத்தில் இருந்தவரை பார்த்து சொன்னார். The person was shocked to see the petrol. அந்த எரிபொருளை பார்த்த இவர் அதிர்ந்து போனார். He asked, how did he know that I will need petrol? எனக்கு எரிபொருள் தேவைப்படும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? I clearly heard that big man say this. அந்த பெரிய மனிதன் சொல்லுகிறார், நான் தெளிவாய் கேட்டேன். உங்க பின்னாடியே தான் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க போற வழியெல்லாம் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் ஏந்தி கொண்டு நான் சுமந்து கொண்டு உங்க பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. There is an invisible angel coming behind you, my dear brother, my dear sister. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கண்ணுக்கு தெரியாத அதிசயமான ஒரு தூதன் உங்கள் பின் வந்து கொண்டே You இருக்கிறார். might think you're going all alone in that journey, இந்த பயணத்தில் நீங்கள் மட்டும் தன்னந்தனியே போவதாக நீங்கள் நினைக்கலாம். but there is someone coming behind you, ஆனால் உங்களுக்கு பின் ஒரு தொடர்ந்து வந்து கொண்டே not இருக்கிறார். empty handed, வெறுங்கையாய் with வரவில்லை. all that you need. உங்களுக்கு தேவையான Do எல்லாவற்றோடு you need வருகிறார். petrol? உங்களுக்கு எரிபொருள் வேண்டுமா? That person has it. அவரிடம் அது Do இருக்கிறது. you need food? உங்களுக்கு உணவு வேண்டுமா? That person has it. அவரிடம் அது Do இருக்கிறது. you need water? உங்களுக்கு தண்ணீர் That வேண்டுமா? person has it. அவரிடம் அது இருக்கிறது. Are you feeling cold and you need a sweater? உங்களுக்கு ரொம்ப குளிராய் ஒரு ஸ்வெட்டர் That வேண்டுமா? person has it. அவரிடம் அது இருக்கிறது. Whatever you need, our needs are. உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் There is a person coming behind you. ஒருவர் உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டே And what I இருக்கிறார். saw there, நான் கண்ட காட்சி this என்னவென்றால், person not only gave him a jar of petrol, அவருக்கு ஒரு ஜாடி எரிபொருள் கொடுத்தது he மட்டுமல்ல, also gave him an extra jar. கூடுதலான ஒரு ஜாடியும் He said, கொடுத்தார். why do I need this extra jar? இது எனக்கு கூடுதல் ஏன் தேவை என்று இவர் So கேட்கிறார். that you will not get worried. நீங்க கவலை இல்லாம போகணும்னு தாங்க You தருகிறேன். will not be fearful of your journey. பயணத்தை குறித்து நீங்கள் பயந்து விட கூடாது. You will travel relaxed. நீங்கள் மிகவும் சமாதானமாய் பயணிக்க Even வேண்டும். though I am coming behind you, நான் உங்களுக்கு பின்னாகவே வந்து I am still going கொண்டிருந்தாலும் to give you an extra jar of petrol. கூடுதலாக ஒரு ஜாடி நான் எரிபொருளை உங்களுக்கு Go and தரப்போகிறேன். reach your destination peacefully. சமாதானமாய் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருங்கள். Hallelujah. Hallelujah. When I saw that vision, நான் அந்த தரிசனத்தை I பார்த்தபோது was jumping with joy சந்தோஷத்தில் because துள்ளினேன். I know at the sound of my voice today, ஏன் இன்று என் சத்தத்தை கேட்போர் there are அறிவே. many people அநேகர் who இருக்கிறீர்கள். are journeying alone. நீங்கள் தனித்து Even பயணிக்கிறீர்கள். though there are family members, குடும்பத்தார் உடன் இருந்தாலும் you are in your journey alone. நீங்கள் உங்கள் பயணத்தில் தனியே You feel இருக்கிறீர்கள். that there is nobody to bring supplies for you, உங்களுக்கு வேண்டிய எரிபொருள் சரக்கை கொண்டு வர Nobody ஒருவரும் இல்லை to என்று help இருக்கிறீர்கள். you. உதவி செய்ய ஒருவரும் இல்லை. nobody to comfort you, உங்களை ஆற்றி தேற்ற யாரும் nobody to இல்லை. provide for you, உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க ஒருவரும் nobody இல்லை. to give you counsel. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் But இல்லை. I am speaking directly to you. நேரடியாய் உங்களோடு பேசுகிறேன். The Lord has already purposed an angel to follow you. ஒரு தூதன் உங்களை பின்தொடரும்படி கர்த்தர் ஏற்கனவே Surely தீர்மானித்து goodness and விட்டார். mercy will follow you all the days of your life. நிச்சயமாகவே உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை Shall we பின்தொடர்ந்து open வரும். our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து I am சொல்லுவோமா? not journeying alone. நான் மட்டும் தனியே I பயணிக்கவில்லை. am not going alone. நான் தனியே The போகவில்லை. angel of the Lord is coming behind me. கர்த்தருடைய வாகனம் என் பின் வந்து கொண்டே இருக்கிறது. Surely goodness. நிச்சயமாகவே நன்மையும். Everybody open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். நன்மையும் நன்மையும் கிருபையும் கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் நன்மையும் கிருபையும் கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். வாழ்நாளெல்லாம் என்னை What is தொடரும். your need, my dear brother? என் What அன்பு- is your need, my dear sister? என் அன்பு சகோதரனே, அருமை சகோதரியே, உங்கள் My தேவை God என்ன? shall supply all your என் needs. தேவன் உங்கள் சகல தேவைகளையும் Can சந்திப்பார். we sing that song? அந்த பாடலை My பாடுவோமா? God shall supply all my needs according to his riches in glory. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. கரங்களை தட்டி My God shall supply all my needs Oh hallelujah. according to His riches in glory. He will make his Give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. என் தேவைகள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து தேவன் தந்து என்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். தூதருக்கு கட்டளை யெகோவா ஈரே. யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். We're going to sing this song one more time. How many of you, hallelujah, how many of you
are seated here. இங்கே உட்கார்ந்திருக்கவங்க எத்தனை பேர் You're thinking, who will supply my need? என் தேவைகளை யார் சந்திப்பார் நினைச்சிட்டு இருக்கீங்க? Who will know my need? என் தேவைகளை யாருக்குங்க தெரியும்? Who can I tell my need? என் தேவைகளை யாரிடம் சொல்வேன்? You don't have to tell anybody. யாரிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம். Oh, he knows your need. அவர் உங்கள் தேவைகளை He அறிவார். knows my need. என் தேவைகளை அவர் அறிவார். He knows the need of your children. உங்கள் பிள்ளைகள் தேவைகளை He அவர் knows the அறிவார். need of your family. உங்கள் குடும்பத்தின் தேவை அவருக்கு Because தெரியும். there's one person coming in a big vehicle. ஏனென்றால் ஒரு பெரிய வாகனத்திலிருந்து ஒரு He நபர் was வருகிறார். so big and tall. அவர் மகா பெரியவர் He was உயரமானவர். so gigantic. ராட்சதத்தனமானவர். He was not threatening. அவர் But மிரட்டவில்லை. he comes with his can of supplies. அவர் தம்முடைய பொருட்களோடு My dear வருகிறார். brother, my dear sister. என் அன்பு சகோதரனே The சகோதரியே, angels are coming behind you. தேவ தூதர்கள் Do you பின் believe வருகிறார்கள். it? நம்புகிறீர்களா? Do you believe it? நம்புகிறீர்களா? Shall we shout hallelujah? Hallelujah என்று Hallelujah. ஆர்ப்பரிப்போம். My God shall supply. My God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares He cares for me. for me. Jehovah Jireh cares for me. என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தந்து தேவன் தந்து என்னை ஆசீர்வதிப்பார். தூதர்களுக்கு கட்டளையிட்டார். தூதருக்கு For every one of us. Hallelujah. ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என் தேவைகள். என் தேவைகள் எல்லாவற்றையும் Oh, hallelujah. தேவன் தந்து என்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என் தேவைகள். என் தேவைகள் எல்லாவற்றையும் சின்ன தேவை. பெரிய தேவை. தந்து என்னை ஆசீர்வதி. சின்ன ஆசை. நம்முடைய பெரிய ஆசை. கட்டளை தூதர்கள் ரெடியா இருக்காங்க. யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். பலவீனத்துல என்னை பலன் தரும்படியா. ஈரே காத்துக் My God shall supply. யெகோவா ஈரே My God shall supply. My God shall supply all my needs. I don't have to worry. According to I don't His have to riches fear. in glory, Oh, He's taking care of me. He will give His Oh, நன்றி. angels charge என்னை over பாதுகாத்து கொள்கிறீரே. என் தேவைகளை சந்திக்கிறீரே. என் பலவீனத்துல எனக்கு பலன் தருகிறீரே. என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவைகள் உம்மை நம்பி உம்முடைய பாதத்தை பிடித்து தேவன் தந்து என் இயேசுவே ஆசீர்வதி. உம்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. நம்முடைய எங்களை கைவிடாத தேவன். எங்கள் சேர வேண்டிய இடங்களில எங்களை சேர நீர் திட்டமிட்டிருக்கிறீர். வழியிலே எங்களை காக்கவும் நாங்க கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல எங்களை சேர்க்கவும் ஒரு தூதனை கட்டளையிட்டுக்கிறேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. தம்முடைய தூதர்களுக்கு Thank you, Jesus. Thank you, Lord. Thank you for your presence. Thank you, Jesus. Thank you for your presence, Lord. Oh, thank you, Lord. Thank you, Jesus. Oh, worship you. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you, Master. Oh, the Lord's presence is here. தேவ சமூகம் இங்கு இருக்கிறது. Oh, the Lord's presence is here. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறது. The angels have been dispatched. தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். He's a holy God. அவர் பரிசுத்தமான தேவன். He's a holy God. அவர் பரிசுத்த தேவன். He's a holy God. இவர் பரிசுத்த தேவன். Oh, we cannot come before your holy presence. கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக எங்களால் வர முடியாது ஐயா. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில்
வாசம் செய்பவரே. Hallelujah. He dwells in a place where we cannot approach him. நாம் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். Because of all our filthy rags. நம்முடைய எல்லா நீதிய சுத்தமான கந்தை. I know I have to go and elucidate the scriptures. வசனத்தை நான் நிச்சயம் விளக்க வேண்டும் என்று அறிவேன். His presence is intense here. ஆனால் தேவ சமூகம் இங்கே அதிகமாய் படர்ந்திருக்கிறது. Shall we welcome him? அவரை வரவேற்போமா? Shall we enjoy him? அவரை ரசிப்போமா? Shall we experience him? அவரை அனுபவிப்போமே? Oh, shall we rejoice in his presence? அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களிகூருவோமா? Oh, thank you Jesus. உமக்கே நன்றி இயேசுவே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. Just enjoy. அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே அவரை ரசிக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். அவரை துதிக்கலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீரே பரிசுத்தர், வல்ல தேவன், மகத்துவமுள்ள தேவன், பரிசுத்தர். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்க போக விரும்பல. உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். Shall we all stand up in his presence? பரிசுத்தர், பரிசுத்தர், கரங்களை உயர்த்தி பரிசுத்தர், holy God. Oh, such a holy Father. One more time, பரிசுத்தர். Oh, we bless you. Oh, நீ பரிசுத்தர். One more time. Jesus, நீரே பரிசுத்தர்.
Hallelujah. Oraba shakurila balandurila ba. Thank you, Lord. Thank you, Jesus. Oriba shandurila ba. நீர் மாத்திரமே. Softly. Yes, Lord. இயேசுவே. Hallelujah. Thank you, Jesus. Oh, hallelujah. Thank you, Master. Thank you, Jesus. Oh, hallelujah. Mountains melt like wax in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல் உருகி போகின்றன. Mountains, such huge mountains, மிகப்பெரிய பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் will melt like nothing ஒன்றுமில்லாத மெழுகை போல் உருகி when போய்விடும். His presence comes. அவருடைய பிரசன்னம் வரும்போது, When His anointing comes, அவருடைய அபிஷேகம் வரும்போது, everything that is against the knowledge of God will melt like wax. தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே மெழுகை போல் உருகி போய்விடும். Every obstacle எல்லா முட்டுக்கட்டையின் தடைகளும் will has melted like wax. அது மெழுகை போல் உருகிவிடும். Brother, sister, சகோதர சகோதரிகளே, every obstacle, எல்லா முட்டுக்கட்டையின் தடைகளும், every giant எல்லா has ராட்சதர்களும் become as nothing, ஒன்றுமில்லாமல் போய் has become விடுவார்கள். as nothing ஒன்றுமில்லாமல் போய் in the விடுவார்கள். presence of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவ பிரசன்னத்திலே He is Jehovah. இவர் யெகோவா, He is Rapha. இவர் ரஃபா, He is El Roi. இவர் எல்ரோயி, He is unshakable. இவர் அசைக்கப்பட He is முடியாதவர், immovable. இவர் அசைக்கப்பட He is முடியாதவர், Shaddai. எல் ஷடாய் He இவர், is the God who reigns. இவர் ஆளுகை செய்யும் தேவன். Hallelujah. ஹalleluya. Everything that is stubborn in the body, சரீரத்திலே பிடிவாதம் பிடித்திருக்கிற எல்லாம், every muscle span, எல்லா தசை இழுப்புகளும், every nerve twist, எல்லா நரம்பு திருக்கல்களும், every block எல்லா அடைப்புகளும் that is so stubborn, போக மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருக்கிறதெல்லாம் in the name of Jesus, இயேசுவின் in the நாமத்திலே, presence of the mighty God, வல்ல தேவ பிரசன்னத்திலே they melt like wax. மெழுகை போல் உருகுகின்றன. Oh, they are melted like wax. அவைகள் மெழுகை போல் They are உருகிவிட்டன. melted like wax. மெழுகை போல் உருகிவிட்டன. Everything will be fluid now. எல்லாமே இப்பொழுது திரவமாகி In விட்டது. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Everything will be fluid now. எல்லாமே திரவமாகி விட்டது. Every இப்பொழுது negative report, எதிர்மறையான அத்தனை whether அறிக்கைகளும், it is from a law office, அது எந்த சட்ட அலுவலகத்தில் or இருந்தாலும் from சரி, a bank office, அல்லது வங்கி அலுவலகமானாலும், or from an institution, அல்லது ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும், every negative report, எதிர்மறையான அத்தனை we அறிக்கைகளும் are tearing it out, இப்பொழுது கிழித்தெறிகிறோம். because we are going to replace with a positive report. ஏனென்றால் அதற்கு ஒரு சாத்தியபூர்வமான அறிக்கை மாற்றி We வைக்கிறோம். believe in the report of the Lord. கர்த்தருடைய அறிக்கையை நம்புகிறோம். Hallelujah. 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 நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. Yes, Jesus. Hallelujah. நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. Oh, shall we all give the Lord a big and the best clap offering? Let us give it to Him. நன்றாய் கருத்து Lord, you are தட்டுவோம். worthy, Lord. You are awesome, Lord. மகத்துவமானவர் You are ஐயா. excellent. நீர் தலை You are our சிறந்தவர். healer. எங்கள் பரிகாரி நீரே. You are Jehovah. நீர் யெகோவா. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசு. Thank you for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி Oh, ராஜா. we love your presence. உங்க பிரசன்னத்தை நேசிக்கிறோமே. Thank you for filling every one of us எங்கள் ஒவ்வொருவரையுமே நிரப்பினதற்கு with நன்றி your ஐயா. presence, உம்முடைய பிரசன்னத்தால் with your நிரப்பினீர். hope. உம்முடைய நம்பிக்கையால் with your நிரப்பினீர். strength. உம்முடைய பலனால் We ஆட்கொண்டீர். give you all the glory. மகிமை எல்லாம் குறித்தாச்சு. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Please be கர்த்தருக்கு seated in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து கொள்வோம். Hallelujah. Hallelujah. I'm almost half the time that was given to me. எனக்கு கொடுக்கப்பட்ட பாதி நேரம் ஏறக்குறைய முடிந்து விட்டது. Kevin, be kind to me. Hallelujah. ரொம்ப கொஞ்சம் நிறைய கொடுக்காம இருங்க. Thank you. I'll try to finish within your time. Thank you. Hallelujah. Hallelujah. Sometimes we do not know how the Lord takes us. சில நேரம் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் அறியோமே. But when He comes, ஆனால் அவர் I வரும்போது, think this is what I told, as I started. ஆரம்பிக்கும் போது தானே சொன்னேன். When the Lord calls
just go with him. கர்த்தர் அழைக்கும் போது அவர் கூட போயிருந்தங்க. I think that's what happened right now. அதுதான் இப்ப நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். I had to finish within my time, but it's okay. நேரத்துக்குள் முடித்தாக வேண்டும் என்றாலும் பரவாயில்லை. Hallelujah. Hallelujah. The presence of the Lord is so sweet. கர்த்தருடைய பிரசன்னம் மகா இன்பமானதல்லவா? Oh, the pure delight. அது எவ்வளவு தூய்மையான பேரின்ப When we பாக்கியம். spend in his presence. அவருடைய சமூகத்தில் செலவிடும் ஒரு மணி நேரம். Nothing can replace that. அதற்கு மாற்று பதிலாக எதுவுமே கிடையாது. He is the ultimate. அவரே எல்லாவற்றிலும் உச்சக்கட்டம். He is awesome. அவர் மகா மகத்துவமானவர். Shall we all lift our right hand and say, Lord, I love you. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தாவே நேசிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோம். Jesus, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். He's a good God. இவர் நல்ல தேவன். One thing the Lord told me to tell you all. உங்கள் எல்லாருக்கும் சொல்லும்படி கர்த்தர் சொன்ன ஒரு காரியம். The Lord knows your pain. உங்கள் வலி வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Whatever burden or pain you're carrying. என்னென்ன பார சுமையின் வேதனை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் Sometimes we will forget if the Lord knows it. சில நேரம் அது கர்த்தருக்கு தெரியும் என்ற உண்மையை நாம் மறந்து விடுவோம். So I want to tell it again. The மறுபடியும் Lord put in my heart. கர்த்தர் இருதயத்துக்குள் வைத்ததை மறுபடியும் சொல்லுகிறேன். The Lord knows your pain. உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிவார். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. He is the Lord of restoration. இவர் சகலத்தையும் மீட்டுக் கொடுக்கும் தேவன். Deuteronomy chapter 30 verse number 3. உபாகமம் 30:3 வசனம். It says the Lord will restore your fortune. New NLT please. The Lord will restore your fortune. NLT சொல்லுகிறது உங்களுக்குரிய அதிர்ஷ்ட பாக்கியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப மீட்டு தருவார். Hallelujah. Hallelujah. He will restore all that you lost. நீங்கள் இழந்த எல்லா பாக்கியங்களையும் மீட்டு தருவார். Earlier we saw in Joel 2:25 the Lord will restore the lost years. ஆரம்பத்திலே யோவேல் 2:25 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழக்க கொடுத்த வருஷங்களை கர்த்தர் மீட்டு தருவார் என்று பார்த்தோம். Hallelujah. Hallelujah. Then we saw about the Shunammite woman. ஆனாலும் சூனேமியாளை பார்த்தோம். I want to reiterate verse number 6 of chapter 8 of 2 Kings. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை மறுபடியும் நான் திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். The king said, give her all that she lost plus her profit. அந்த ராஜா சொல்லுகிறார், இவர்கள் இழந்த எல்லாவற்றோடும் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தையும் சேர்த்து கொடுங்கள் என்றார். Hallelujah. Hallelujah. Keep claiming that. அதை நீ உரிமை பாராட்டிட்டே Keep இருங்க. claiming that everything that we lost நாம இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்க உரிமை பாராட்டுவோம். plus the profit. கூடுதலாக லாபமும் வேண்டும் என்று கேட்போம். Hallelujah. So quickly today we are going to see the next point. அடுத்த குறிப்பை துரிதமாய் இன்றைக்கு பார்க்க போகிறோம். It's a series we'll be seeing more lost restoration of lost things. இது நாம் இழந்தவைகளை மீட்டுக் கொள்கிறதற்கு அடுத்த தொடராகவே So இருக்கும். today it is restoration of lost things. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்த காரியங்கள் பொருட்கள் திரும்ப மீட்டு What கொடுக்கப்படும். do I mean by things? காரியங்கள் என்றால் என்ன அர்த்தப்படுத்துகிறேன்? Things like land, நிலம் போன்றவைகள், positions, நம்முடைய பதவிகள், maybe some title, ஒரு சில பட்டங்கள் இருக்கலாம், even materials. ஏன் பொருட்கள் கூட காணாமல் போயிருக்கலாம். Sometimes we lose even things like material, products. சில நேரங்களிலே பொருட்களை கூட நாம் இழந்து தொலைத்து விடுகிறோம். So before we go into the passage for today, இந்நாளுக்கான வேத பகுதிக்குள் போகும் முன்பதாக I asked the Lord, கர்த்தரிடத்தில் கேட்டேன், why do we lose things? ஏன் ஆண்டவரே நாங்கள் காரியங்களை பொருட்களை இழந்து If I விடுகிறோம்? raise a question, how many of you have lost things in your life? Everybody will raise your hands. உங்களில் எத்தனை பேர் பொருட்களை காரியங்களை இழந்திருக்கு என்று கேட்டால் எல்லாருமே கை தூக்கிடுவீங்க. Even young people lose things. வாலிபர்கள் கூட பொருட்களை But இழக்கிறார்கள். as we grow in life, வாழ்க்கையில் நாம் வளரும் போதே we tend to lose more things. நாம் அதிகமான காரியங்களை இழந்து விடுகிறோம். That is why we have to be very cautious that we don't make mistakes. அதனால் தான் தவறு செய்யாதபடி கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். But even if we do the right things, அப்படியே நாம் சரியானதை செய்தாலும் கூட still we can lose things. காரியங்களை இழக்க கூடும். Thank you. So one of 3 things that the Lord put in my heart கர்த்தர் இதயத்துக்குள் வைத்த 3 காரியங்கள் is one is we can lose things because of natural causes. ஒன்று, இயற்கையான காரணங்கள் நிமித்தம் நாம் பொருட்கள் காரியங்களை இழந்து விட முடியும். What do I mean by natural causes? இயற்கையான காரணங்கள் என்றால் என்ன? Natural calamities like tsunami or earthquakes, ஆழி பேரலை, பூமி அதிர்ச்சி போன்ற இயற்கை சீற்றங்கள், or even fire, ஏன் தீப்பிடிப்பது or கூட, some accidents. அல்லது ஏதாவது விபத்து So we ஏற்படலாம். might lose our homes or things in the homes. அதனால் வீட்டையோ வீட்டுக்கு அடுத்த பொருட்களையோ இழந்து விடுவோம். Is it because
of our mistake. அது நம்முடைய தவறு நிமித்தம் இழந்ததோ, No, tragedies happen in life. Natural calamities happen. இயற்கை சீற்றங்கள் வாழ்க்கையில் நடப்பது இயல்புதான். The other thing is because when we have a loss of something, அடுத்தது ஏதாகிலும் ஒன்றை நாம் நஷ்டப்பட்டு இழக்கும் போது, maybe a loss of a job, அது ஒரு வேலை பறிபோனதா or a loss இருக்கலாம், of a family member. குடும்பத்தார் ஒருவரை இழந்து So விடக்கூடும். because of these things, we can lose certain things in life. இது நிமித்தம் இந்த இழப்புகளால் வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் இழந்து விட So நேரிடலாம். today's character has a mixture of all these reasons. இன்றைய கதாபாத்திரம் இத்தனை காரணங்களையும் ஒருங்கிணைந்த ஒரு கலவை பாத்திரம். So the first cause is natural causes. முதல் காரியம் இயற்கையான காரணங்கள். The second is our own cause. இரண்டாவது நம்முடைய சொந்த காரணங்களே. Like for example, because of our ignorance. உதாரணத்திற்கு நம்முடைய அறியாமை நிமித்தம் இழந்து விடலாம். Maybe we did not know that we should have done something at this particular time. ஒருவேளை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் இதை செய்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். Maybe nobody told us to do certain things. சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாருமே நமக்கு சொல்லாமல் விட்டிருப்பார்கள். Especially when it comes to investment அதிலும் குறிப்பாக முதலீடு மூலதனம் என்று or வரும்போது, medical insurance. அல்லது மருத்துவ There are காப்பீடு, so many things that some people know, but some people they are ignorant of it. நிறைய விஷயங்கள் சிலருக்கு தெரியும், சிலருக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சிலவங்க சொல்ல கேட்டிருப்போம், ஐயோ எனக்கு யாராச்சும் கொஞ்சம் ஐடியா கொடுத்திருந்தா கூட நான் இதை முன்னாடியே பண்ணிட்டு இருப்பேனே. You know what I mean? So because we didn't know, we could have missed doing some things. நமக்கு அது தெரியவில்லை என்பதற்காக செய்ய வேண்டிய சில செய்யாமல் விட்டிருப்போம். That is because of our ignorance. அது நம்முடைய அறியாமை நிமித்தம் வந்த The பாதிப்பு. second thing is because of our own foolishness. இரண்டாவது நம்முடைய சொந்த புத்தியினத்தின் நிமித்தம் இழந்து விடக்கூடும். Maybe we thought we should do this in our own intelligence. ஒருவேளை நம்முடைய சொந்த புத்தி கூர்மையில இதை நம்ம செய்யணும்னு நினைச்சிருப்போம். We didn't go and check with other wise counselors. நல்ல ஞானமுள்ள ஆலோசனையில் போய் அது என்னதென்று சரியாம ஆராய்ந்து, Especially when it comes to investing, அதிலும் குறிப்பாக முதலீடு மூலதனம் buying வரும்போது, and selling things, அல்லது வாங்குவது விற்பது அடுத்த selling things காரியங்கள், at the wrong time, தவறான நேரத்தில் பொருட்களை or விற்பது, buying the wrong things at the wrong time தவறான நேரத்தில் பொருட்களை because of வாங்குவது, our own selfish desires, நம்முடைய சொந்த சுயநல ஆசை or நிமித்தம், because of peer pressure, அல்லது சுற்றி இருக்கிற சக அழுத்தங்கள் நிமித்தம், or because people told, oh, you should buy this, you should do this. We didn't ask any wise counsel, we could have done that. மக்கள் இதை வாங்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் எந்த ஞானமுள்ள ஆலோசனை கேட்காமல் செஞ்சிருப்போம். Because of foolishness, we could have lost things. நம்முடைய புத்தியினத்தின் நிமித்தம் சில பொருட்களை காரியங்களை The இழந்திருக்கலாம். third thing is because of haste. மூன்றாவது அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இழந்திருக்கும். That is why we counsel the young people. அதனால் தான் வாலிபர்களுக்கு ஆலோசனை Don't கொடுக்கிறோம். be in haste. நீங்க அவசரப்படாதீங்க. All our friends you're doing, you don't have to necessarily நண்பர்கள் do. எல்லாம் செய்றாங்கன்றதுக்காக நீங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. As you mature in age, நீங்கள் வயதில் முதிர they'll use patience. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொறுமை இழக்கிற மாதிரி வந்துரும். No, they will become very smart in making decisions. தீர்மானம் எடுப்பதிலே கெட்டிக்காரர்களாகி விடுவார்கள். Young people, they want to do it right now, immediately. வாலிப வயசுல உடனே இப்பவே செய்யணும்னு துடிப்பாங்க. Wrong choice of college, கல்லூரியை தவறாய் தேர்ந்தெடுப்பார்கள். wrong choice of job, வேலை தவறாய் தேர்ந்தெடுப்பார்கள். marrying the wrong person, தவறானவர்களை திருமணம் செய்து விடுதல், falling in love with the wrong person, தவறான ஆட்களை all காதலிப்பது, very quickly. இதெல்லாம் துரிதமாய் So நடந்துவிடும். because of that, we might lose things. அது நிமித்தம் சில பொருட்கள் காரியங்களை இழந்து விடக்கூடும். So the third thing is மூன்றாவது காரியம் because of others. மற்றவர்கள் நிமித்தம் சிலவற்றை இழக்க நேரிடலாம். But what do I mean by because of others? மற்றவர்களால் என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறேன்? When people become greedy of us. உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் மக்கள் நம்ம மேல பேராசைப்படும் போது, See, when especially notice that when it comes to money matters, அதிலும் குறிப்பாக பண விஷயம் வரும்போது a person would have been very, very different. அவங்க ரொம்ப வித்தியாசமா இருந்திருப்பாங்க. After they see some money, they become very different. ஆனா பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமா மாறி இருப்பாங்க. Oh, you'll be saying, oh, I didn't know this person was like this. ஐயோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சேன்னு சொல்லுவீங்க. They were so loving. எவ்வளவு அன்பா இருந்தாங்க, They were so caring. எவ்வளவு கரிசனையா அக்கறையா இருந்தாங்க. But the moment they see money, ஆனா பணத்தை பார்த்த உடனே they're completely a different person. ஆளே முற்றிலும் மாறிட்டாங்களே. Even God fearing people became very different after they see a lot of money. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் கூட நிறைய பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆளு வித்தியாசமா மாறிடுறாங்க. So because of greed, we might lose things. அவர்களுடைய பேராசை நிமித்தம் நாம் சிலவற்றை இழக்க நேரிடலாம். Hallelujah. Hallelujah. If I ask how many of you lost things because of others' greed, மற்றவர்கள் பேராசையினால நீங்க எத்தனை பேர் பொருட்கள் இழந்திருக்கீங்கன்னு நான் a lot கேட்டா of people will be raising your hands. நிறைய பேர் கை தூக்கிடுவீங்க. Yes, we all
go through that in life. வாழ்க்கையில நம்ம எல்லாரும் அந்த வழியா போவோம் தாங்க. And also because of jealousy. அதோடு கூட பொறாமையினாலும் இழப்பு Why ஏற்படும். I am explaining all this? இதெல்லாம் ஏன் விளக்கி விவரிக்கிறேன் தெரியுமா? Because God wants us to be careful. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று தேவன் At the same விரும்புகிறார். time, அதே the நேரத்தில் Lord wants to give us hope in these situations. இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். When people are jealous of your blessings, உங்கள் ஆசீர்வாதங்கள் நிமித்த மக்கள் பொறாமைப்படும் போது you get blessed. நீங்கள் You ஆசீர்வதிக்கப்படுறீங்க, see favor. தயவு பெறுறீங்க. They try to come and steal your blessings. உடனே உங்க ஆசீர்வாதத்தை சூறையாட வந்துருவாங்க. That is what happens here in 2 Samuel chapter 9. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இங்க அதுதாங்க நடக்குது. Here we read about a person named Mephibosheth. இங்கே மேவிபோசேத் என்கிற ஒருவரை குறித்து படிக்கிறோம். But his history is given in chapter number 4. அவருடைய சரித்திரம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. He is the son of Jonathan, இவர் யோனத்தானின் மகன், grandson of King Saul, சவுல் ராஜாவுடைய பேரன். living in a palace, ஒரு அரண்மனையில் வாழ்கிறான். pampered by all the people in the palace, அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் அப்படியே செல்லம் கொஞ்சி தடவுறாங்க. having a lot of things to play with and eat with. விளையாடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏராளமான பொருட்கள். On one fine day, ஒரு நல்ல நாளில் everybody are rushing around in the palace. அரண்மனையில் எல்லாரும் தீவிரமாய் ஓடுகிறார்கள். They immediately carry him out of his comfort zone. அவருடைய வசதியான மண்டலத்தை விட்டு உடனே அவர் தூக்கிட்டு ஓடுறாங்க. He's carried out of the palace. அரண்மனையிலிருந்து அவர் வெளியே தூக்கிட்டு ஓடுறாங்க. People are running away from the palace. அரண்மனையை விட்டு மக்கள் வெளியே தப்பி And ஓடுகிறார்கள். as because of some tragedy, ஏதோ ஒரு பரிதாப சோகத்தின் நிமித்தம் his parents, his family is now lost in the battle. அவருடைய குடும்பம் இப்பொழுது யுத்தத்தில் தோற்று போய் It was விட்டார்கள். not his mistake. இது அவருடைய தவறு இல்லையே. He is a wonderful boy. இவர் ஒரு அருமையான வாலிப He is பையன். just doing his thing. இவர் தங்காரியத்தை But because செஞ்சிருக்கார். of some tragedy, ஆனால் ஏற்பட்ட ஒரு பரிதாப now he is சோகத்தின் removed நிமித்தம் from his palace. அரண்மனையை விட்டு அகற்றப்பட்டார். As people are carrying him and running along, இவரை மக்கள் கையிலே தூக்கி கொண்டு ஓடும்போது because of others' mistake, மற்றவர்கள் தவறு நிமித்தம் this lady drops him அந்த பெண்மணி இவரை கீழே போட்டு விட்டார். and he becomes crippled in both the feet. ஆகவே 2 கால்களும் அவருக்கு முடமாகி Not விட்டன. his mistake. அது அவருடைய தவறு இல்லையே. He didn't run away just like that. அவரும் அப்படியே சட்டுன்னு ஓடி போகலங்க. He was very obedient. அவர் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவர். But because of tragedy, ஆனால் ஒரு பரிதாப because சோகத்தினால் of someone else's mistake, வேறு யாரோ செய்த தவறினால் now he is taken to Gilead இப்பொழுது இவர் கீலேயாத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். to become a refugee, அகதியாகி விட்டார். to live in a place called Lodebar. லோதேபார் என்னுமிடத்தில் ஜீவிக்க போய் விட்டார். Can you imagine his predicament? அவருடைய அந்த பரிதாப சூழ்நிலையை யோசிக்க முடியுமா? Now I'm a refugee இப்பொழுது நான் அகதியாய் இருக்கிறேனே. and I'm not even living in a palace, அரண்மனையில கூட நான் இல்லங்க. not even a normal home, ஒரு சாதாரண வீட்ல கூட not இல்லையே. even in a normal town. ஒரு சாதாரண ஊர்ல கூட இல்லங்க. Why did they bring me to ஏன் Lodebar? என்னை லோதேபாருக்கு கொண்டு வந்தார்கள்? See, the word Debar means things. திபார் என்று சொன்னாலே In பொருட்கள் the book of Joshua, we see Joshua conquering Debar. யோசுவா புத்தகத்தில் இந்த திபாரை யோசுவா மேற்கொண்டு கைப்பற்றுகிறதை But பார்க்கிறோம். over the course of many years, பல ஆண்டுகள் போன நிலையிலே something goes wrong with that Debar. அந்த தெபாரில் ஏதோ ஒன்று கோளாறாகி Now it becomes Lodebar. இப்பொழுது லோதேபாராகி விட்டது. Lodebar means nothing. லோதேபார் என்றால் ஒண்ணுமே இல்லாத Everything is வெற்றிடம். lost. எல்லாமே பரிபூரண Like இடங்க. if you drive around, I think, OMR, ECR, that side. நீங்கள் இந்த OMR ECR வழியால வாகனத்தை ஓட்டிட்டு இந்த போனீங்கன்னா குப்பை லாரி பார்த்துருப்பீங்கல்ல, குப்பை லாரி எல்லாம் எங்கேயோ அந்த சைடு கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த குப்பை லாரி கொண்டு போய் டம்ப் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் வீடுகள் இருக்கு. Can you imagine living in those homes? அந்த வீடுகள்ல உங்களால குடியிருக்கிறதை யோசிக்க They முடியுமா? don't have homes now. இப்போ அப்படிலாம் வீடு கிடையாது. They don't allow to live there. ஏன் இப்பொழுது குப்பமேட்டு பக்கத்தில் குடியிருக்க விடுவதில்லை? But imagine Lodebar is a place like that. லோதேபார் அப்படிப்பட்ட ஒரு இடம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. Nobody wants to go past that town. யாருக்குமே அந்த ஊர் வழியா கடந்து போக பிடிக்காது. Completely destroyed. முழுவதுமாய் பாழாய் போன இடம். Nothing is there. ஒண்ணுமே இருக்காது. And that is where he is taken. அங்கே தான் அவர் கொண்டு போகப்பட்டார். Hallelujah. ஹalleluya. Like his little boy, சிறுவனாக he goes there. அவர் அங்கே போய் And he would have குடியேறினார். thought, he would have thought, I have no hope. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவர் நினைச்சிருப்பார். This is where I'm going to be. இங்கே தானே இருக்க போறேன். See, in those days they wouldn't have had any wheelchair. அந்த நாட்களிலே சக்கர நாற்காலி கூட இருந்திருக்காதுங்க. But he was crippled in both feet. இரு கால்களும் முடமாக்கப்பட்டவர். How he would have survived. அவர் எப்படி பிழைத்திருந்திருப்பார்? But for some reason he lives a few years. என்ன காரணமோ சில ஆண்டுகள் உயிர் I'm வாழ்ந்துட்டாருங்க. thinking around like 20 years or so. நினைக்கிற ஒரு 20 வயசு இருக்குங்க. Because the Bible says he has a little son. ஏன்னா அவருக்கே ஒரு சிறு மகன் இருந்தான்னு வேதம் சொல்லுது. All hope
hope is lost. எல்லா நம்பிக்கையும் பறிபோன நிலை. Sometimes even in our lives, நம்முடைய வாழ்க்கையில் சில we நேரங்களில் might also be pushed to Lodebar. நாமும் லோதேபாருக்கு Not தள்ளப்பட்டு because of போகலாம். our mistake, நாம் செய்த தவறினால் அல்ல, but because of circumstances. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் Everything is stripped away from us. எல்லாமே நம்மை விட்டு உரிந்து All our போடப்பட்டிருக்கும். investment is lost. நம்முடைய மூலதனங்கள் எல்லாம் இழக்கும் போயிருக்கும். People whom we trusted turned their back. நம்ம நம்பினவங்க எல்லாம் முதுகு In காமிச்சிருப்பாங்க. fact, they would have stabbed us in the back. இல்லாவிட்டால் முதுகுல குத்தி இருப்பாங்க. Who will I now go and approach? இப்ப யாரை போய் அணுகுவது? I don't have any family members left. எனக்கு எந்த குடும்பத்தாரும் King ஈந்திருக்கவில்லையே. Saul is not there. சவுல் ராஜாவும் இல்லை. My dad Jonathan is not என்னுடைய there. அப்பா யோனத்தானும் இல்லை. What will I do? நான் என்ன Where செய்வேன்? will I go? எங்கே I போவேன்? think I'm going to just live and die here. அப்படியே இங்க வாழ்ந்து சித்திர போறேன்னு தான் No, நினைக்கிறேன். Mephibosheth, இல்ல மோபிபோசேத்தே. you are called with a purpose. நீர் ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டீர். When God created you, தேவன் உம்மை சிருஷ்டித்த there was போது a purpose which He created ஒரு you. நோக்கத்தோடு உம்மை உண்டாக்கினார். You might be in Lodebar, நீர் லோதேபாரில் இருக்கலாம். but there is someone whom you have never met. ஆனால் இதுபோல் நீர் ஒருபோதும் சந்தித்திராத ஒருவர் He is living in a faraway place. தூர தேசத்தில் இருக்கிறார். He hears from the Lord, அவர் கர்த்தரிடத்திலிருந்து சொல்வதை and the கேட்கிறார். Lord is going to instruct to him. கர்த்தர் அவருக்கு சொல்ல போகிறார். Because in chapter 9 verse number 1, 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் after many years of David becoming king, தாவீது ராஜாவாகி பல ஆண்டுகளுக்கு now he has பின்பு conquered many cities. பல பட்டணங்களை கைப்பற்றி He's விட்டார். expanded his kingdom. ராஜ்யத்தை விரிவடைந்து And செய்து விட்டார். suddenly he remembered the promise he made to திடீரென்று Jonathan. யோனத்தானுக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவில் வருகிறது. He's now coming and telling, oh, is there anyone of the family of Jonathan? யோனத்தான் குடும்பத்தில் யாராகிலும் இருக்கிறார்களா? I want to be good, do good to that person. நான் அவர்களுக்கு தயவு செய்ய Is வேண்டும். there anyone left remaining living somewhere? எங்கேயாவது யோனத்தான் குடும்பத்தில் யாராவது உயிரோடு மீந்து The இருக்கிறார்களா? Lord put in the heart of David. கர்த்தர் தாவீதின் இதயத்துக்குள் வைத்தார். Likewise, I want to tell you, my dear brother, my dear sister, அதை போலவே அன்பு சகோதரனே சகோதரி You யாராவது might உங்களுக்கு be சொல்லுவாங்க. thinking, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். who will fight for me? எனக்காக யார் போராடுவார்கள்? Who will come and help me out? இந்த நேரத்தில் யார் எனக்கு உதவி There செய்வார்கள்? is a person ஒருவர் இருக்கிறார். you have never met. நீங்கள் You சந்தித்திராதவர்கள். have never spoken. நீங்கள் அவரோடு There பேசினதே is இல்லை. no mutual person whom you can be introduced. நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய பரஸ்பர நபர் என்று ஒருவரும் இல்லை. But there is a God. ஆனால் ஒரு தேவன் உண்டு. He is going to speak to that person. அவரே அவர்களோடு பேச போகிறார். And when David hears that, தாவீது அதை he கேட்டவுடனே said, go bring that man. I want to search for that person. நான் அவர்களை தேட வேண்டும், போய் அழைத்துக் கொண்டு வாருங்கள். Ziba says. சீபா சொல்லுகிறார். Ziba is a servant of Saul. சீபா சவுலின் Ziba வேலைக்காரன். says, yes, there is one person. சீபா சொல்லுகிறார், ஆம் ஒருவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. There is one person still remaining. இன்னும் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். But he's living in Lodebar. ஆனால் அவர் லோதேபாரில் Oh, இருக்கிறார். King David would have thought, தாவீது ராஜா why did நினைச்சார், that guy go to Lodebar? அந்த பையன் எங்க அங்க போனா He would லோதேபாருக்கு? have been very curious. அவருக்கு அறிய ஆர்வம் வந்து விட்டது. See, people might be curious why you are in certain place. நீங்கள் ஏன் சில இடத்துல இருக்கிறது மக்களுக்கு அறிய You ஆர்வம் can never வரலாம். explain to them. ஒரு நாள் நீங்க விவரிக்க முடியாது. Because how will you go and say it is not my இது mistake? ஏன் தப்பு இல்லைன்னு எப்படி போய் சொல்ல முடியும்? But Ziba says he's not only in Lodebar, சீபா சொல்லுகிறார், லோதேபாரில் he's இருக்கிறது also மட்டும் இல்லை. crippled in both his feet. அவனுடைய இரண்டு கால்களும் முடமாய் இருக்கிறது. I am cutting short. I have to finish on time. சுருக்கம் சொல்லுகிறேன். But I just want to come and let you know. உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். I like in message translation. மெசேஜ் மொழியாக்கத்தில் Verse number 5 it says, 5ஆம் வசனம் the சொல்லுகிறது, moment King David hears about Mephibosheth, தாவீது ராஜா மேவிபோசேத்தை குறித்து கேள்விப்பட்ட உடன்தானே, it says in verse number 5, 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், King David didn't lose a minute. தாவீது ராஜா ஒரு நிமிஷத்தையும் வீணாக்கவில்லை. Hallelujah. Hallelujah. He is not going to lose a minute. தாவீது ஒரு நிமிஷத்தை வீணாக்க My dear போவதில்லை. brother, my dear sister, என் அன்பு சகோதரனே can சகோதரியே, we have that verse one more time, please? ஒரு முறை கூட வசனத்தை போடலாமா? When your help comes, உங்கள் உதவி வரும்போது when the Lord triggers that person's heart, கர்த்தர் அவருடைய இருதயத்தை முடுக்கி He will விடுகையில் give them an urgency. அவர்களுக்கு ஒரு அவசர கதியை தூண்டி விடுவார். They cannot wait even for a minute. ஒரு நிமிஷம் கூட உங்களால காத்திருக்க முடியாது. Oh, all these years they didn't know about this person. இத்தனை ஆண்டுகளும் இவர்களை குறித்து அவர்களுக்கு All தெரிந்திருக்கவில்லை. these years they didn't know about you. இத்தனை வருஷங்களும் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. Yes, you are good. நீங்க நல்லவர் You have தான். been praying. நீங்க ஜெபிச்சிட்டே You have இருக்கீங்க. been asking God for a deliverer. தேவனே விடுவியும் என்று கேட்டுக்கொண்டே You have been இருக்கிறீர்கள். asking God for the breakthrough. கர்த்தர் தடை உடைக்கும்படி கேட்டுக்கொண்டே You might இருக்கிறீர்கள். even felt, does God even know what I'm crying? உண்மையாகவே நான் ஏன் அழுகிறேன்னு ஆண்டவருக்கு தெரியுமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. But when the right time comes, ஆனால் சரியான நேரம் when வரும்போது, the right moment comes, குறித்த சனப்பொழுது வருகையில் not even a minute will be wasted. ஒரு நிமிஷம் கூட வீணாவதில்லை. Hallelujah. Hallelujah. They are not going to lose even a minute. அவர்கள் ஒரு நிமிஷத்தை வீணடிக்க மாட்டார்கள். David says, go bring for me
my Jonathan's son. தாவீது சொல்லுகிறார் என்னுடைய நண்பன் யோனத்தானின் மகனை Now உடனே அழைத்துக் கொண்டு now வாருங்கள். imagine Mephibosheth is living in Lodibar. மேவிபோசேத் லோதேபார்ல இருக்கிறது யோசித்து Nobody பாருங்க. visits that city. யாருமே அந்த ஊருக்கு போக மாட்டாங்க. Nobody comes through those streets. யாருமே அந்த தெரு வழியா கூட But வர all of a மாட்டாங்க. sudden, ஆனா திடீர்னு the பார்த்தா king's army is coming with Ziba. ராஜாவின் ராணுவம் சீபாவோடு Oh, வருகிறார்கள். they all would have gotten very frightened. எல்லாரும் பயந்து போய் இருப்பாங்க. Why are the king's army coming here? ஏன் ராஜாவின் ராணுவம் இங்க வருது? Because usually the next king will try to eliminate the previous king's entire clan. பொதுவாக அரியணை ஏறிய அடுத்த ராஜா முந்தைய ராஜாவினுடைய ஒட்டுமொத்த வம்சையும் கருவறுக்க தான் முற்படுவார்கள். Sometimes, my dear friend, என் நண்பர்களே சில when the நேரங்களில் Lord is sending you the help, கர்த்தர் உங்களுக்கு உதவி you அனுப்பும்போது might even wonder, நீங்க திகைச்சு அவங்க ஆச்சரியப்படலாம். உண்மையாகவே எனக்கு நன்மை செய்யறதா வராங்களா? என் மேல அன்பு உண்மையாக வராங்களா? இவங்க அன்பு செலுத்துற மாதிரி எனக்கு தெரியலையே. You might be thinking like that. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கலாங்க. Hallelujah. Hallelujah. But I want to tell you, ஆனா நான் சொல்லட்டும், the heart of the king is in the hand of the Lord. ராஜாவின் இதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. The heart of your boss is in the hand of the Lord. உங்கள் மேலதிகாரியின் இதயம் கர்த்தருடைய கரத்தில் The அல்லவா heart of இருக்கிறது. the relative is in the hand of the உங்க Lord. சொந்தக்காரங்க இதயம் கர்த்தர் கையில இருக்குங்க. The heart of your neighbor is in the hand of the Lord. உங்கள் அயலகத்தாரின் இதயம் கர்த்தருடைய கரத்தில் He can இருக்கிறது. turn it whithersoever he wanted. அவர் தமக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறார். When the Lord holds the person's heart, கர்த்தர் ஒருவர் இதயத்தை கையாளும் போது they cannot but bless you. அவர்களால் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க They முடியாது. cannot bless you. அவர்களால் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. Hallelujah. ஹalleluya. But one thing I really like about Mephibosheth, மேவிபோசேத்தை பத்தி எனக்கு உண்மையா பிடிச்ச ஒரு காரியம், he did not run away from Lodibar. லோதேபாரை விட்டு அவர் எங்கும் ஓடி போகவில்லை. Even though it was not the best place to be in, இருப்பதற்கு நல்ல சரியான இடமாயது he could இல்லாவிட்டாலும் have easily left that place and come to the city. மிக எளிதாய் விடுத்து விட்டு வெளியேறி அவர் He could பட்டணத்துக்குள்ள have குடியேறி easily இருக்க said, முடியும். I am the son of Jonathan. யோனத்தானுடைய மகன் அவர் சொல்லி இருக்கலாமே. Or he could have gone to some other place. இல்லாவிட்டால் வேறொரு இடம் தோறி போய் குடியேறி From இருக்கலாம். there he could have gone to some other place. அங்கிருந்து வேற இடத்துக்கு மாறி போய் இருக்கலாம். So, but when the right time of his blessing came, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் வந்த அந்த சரியான நேரத்தில் Ziba would have thought that Mephibosheth is in Lodibar. மேவிபோசேத் லோதிபார்ல இருக்காருன்னு சீபா நினைச்சிருப்பாரு. அங்க வந்து பார்த்தா அவர் இருந்திருக்க மாட்டார். So it is very, very important that Mephibosheth stayed in Lodibar. மேவிபோசேத் லோதேபாரிலே தங்கி இருக்க வேண்டியது மிக மிக முக்கியங்க. So sometimes you might be thinking, சில நேரம் நீங்க I நினைப்பீங்க, don't like this job. இந்த வேலை எனக்கு I பிடிக்கல, think I'm going to quit. நான் விட்டுற போறேன்னு நினைக்கிறேன். No, don't go. வேணாம் போயிராதீங்க. Don't go in your own flesh. நீங்க உங்க சொந்த மாம்சத்துல Just போயிராதீங்க. wait there. கொஞ்சம் காத்துருங்க. King David is going to send a Ziba. தாவீது ராஜா தம்முடைய சீபாவை அனுப்ப Sometimes you போகிறார். might think, சில நேரம் நீங்க oh, this நினைப்பீங்க, family, I cannot live even a minute in this family. இந்த குடும்பத்தாரோட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ Oh, I முடியாது. cannot live in this house for a minute. இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால I இருக்க have problem முடியாது. with my house owner. என்னுடைய வீட்டு உரிமையாளரோட பிரச்சனை Oh, இருக்கு. problem with my neighbors. என் அயலகத்தாரோட பிரச்சனை. Oh, I cannot live here. என்னால இங்க இருக்க முடியாது. No, ask the Lord. கர்த்தர்ட்ட கேளுங்க. See, because in the life of the Shunammite இந்த woman, சூனேமியாருடைய வாழ்க்கையில பாக்கும்போது after 7 years, 7 வருஷங்களுக்கு she அப்புறம் comes back to her hometown. அவங்க தன் சொந்த ஊருக்கு திரும்பி But வராங்க. in the life of Mephibosheth, மேவிபோசேத்துடைய வாழ்க்கையிலோ he had to stay back in Lodibar. இவர் லோதேபாரிலேயே தங்கி இருக்க வேண்டியதா இருந்தது. Everything is different for different people. எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமானதா. What is yours? உங்க காரியம் என்னங்க? Ask the Lord. கர்த்தர்ட்ட கேளுங்க. Ask the Lord. கர்த்தரிடம் கேளுங்க. The Lord will guide you beautifully. கர்த்தர் அழகுற வழி But if நடத்துவார். you're fleeing because you are afraid of something, ஒரு காரியத்தை கண்டு பயந்து நீங்க ஓடி போறதா இருந்தா no, that means we are not trusting in the Lord. நம்ம கர்த்தர் நம்பலனா ஆயிருமே. If you're fleeing because you're uncomfortable with something, ஒரு காரியம் உங்களுக்கு அசௌகரியமா இருக்கு என்பதற்காக விட்டுட்டு ஓடுனா no, that isn't because we are not trusting in the அது Lord. நம்ம கர்த்தரை நம்பாத மாதிரி The தான் joy ஆயிரும். of the Lord is our strength. கர்த்தருடைய மகிழ்ச்சியில நம்முடைய Even பலன். inside the prison, அந்த we சிறைச்சாலைக்குள்ளேயும் can rejoice and say, and again I say rejoice. மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் Like Paul and Silas, பவுலடியார் சீலாவை they போல sang songs, அவர் பாடல் பாடினார்கள். even in the prison. சிறையிலும் பாடினார்களே. If you want to leave a place because somebody is continuously torturing யாரோ you, தொடர்ந்து சித்திரவதை செய்றாங்கன்றதுக்காக உடத்தை விட்டு ஓடணும்னு so ஆசைப்பட்டா let's become Christ-like. நாம் கிறிஸ்துவை போல் Let's மாறுவோம். share the love of God to them. தேவனுடைய அன்பை அவர்களுக்கு பகிர்வோம். But if it is like the Shunammite ஆனால் அது woman, சூனேமியாளை போல் இருக்கும் என்றால் if you have to go back to your நீங்கள் hometown, உங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி போய் தான் ஆக as the வேண்டும் Lord என்றால் had commanded, கர்த்தர் கட்டளையிட்டபடியே go back to the hometown. நீங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி Again போயிருங்க. and again, I want to repeat this, திரும்ப திரும்ப இதை நான் சொல்லட்டும். because a lot of people are confused. நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க. God will take them to one place. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போவாரு. They will try to go back to the old place. ஆனா அவங்க பழைய இடத்துக்கு திரும்பி போக But பாப்பாங்க. for some people, ஆனா சிலருக்கு when God takes you out of your old place, தேவன் உங்களை பழைய இடத்திலிருந்து வெளியே எடுக்கும்போது it is not for you to return. நீங்க திரும்பி போறதுக்கு இல்லங்க. Might be a little confusing, கொஞ்சம் குழப்பமா but I'll இருக்கலாம். try to repeat every நான் திரும்ப week, சொல்றேன் ஒரு நிமிஷம். so you will have clarity in your mind. உங்க மனசுல ஒரு தெளிவு
உண்டாகிவிடும். So I'm glad Mephibosheth did not leave Lodibar. மேவிபோசேத் லோதேபாரை விட்டு போகாததற்காக சந்தோஷப்படுகிறேன். Because in 9th chapter verse number 7 in New King James version, 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் புதிய ஜேம்ஸ் மொழியாக்கத்தில், this guy is so scared. இவர் ரொம்ப பயந்து He போயிட்டாரு. is scared of David. தாவீது நினைச்சு He thought David பயப்படுறார். is going to kill him. ஐயோ தாவீது என்ன கொல்ல போறார் நினைக்கிறாரு. Oh, I'm done. அவ்வளவுதான் கதை Today முடிஞ்சது. is my last day. என்னோட In முடிஞ்சது. verse number 7, 7ஆம் வசனம் it says, சொல்லுது, so David said to him, தாவீது அவனை பார்த்து, do not fear. நீ பயப்படாதே. Do not fear. நீ The பயப்படாதே. Lord wants to look at every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து My dear சொல்லுகிறார். wonderful sister, என் அன்பு சகோதரியே, my dear wonderful brother, என் அற்புதமான சகோதரனே, young girl, வாலிப பெண்ணே, young man, வாலிபனே, the Lord wants to look at you and say, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், do not fear. நீ பயப்படாதே. Do not fear. நீங்க பயப்படாதுங்க. Shall we reply to the Lord and say, கர்த்தருக்கு பதில் சொல்லுவோமா? I will not fear. நான் பயப்பட மாட்டேன். Every one of us, எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட நான் மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட Can மாட்டேன். we sing one song? பயப்பட மாட்டேன். I'm not getting it. பயப்பட Yes, மாட்டேன். thank you, Pastor. நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். சம்டைம்ஸ் இப்படி வரும், வெளில வராது, இங்க இருக்கும். But thank you music team and worship team. நீ உயிரோடு Amen. நாளெல்லாம் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு I finish with this. இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். என் மகனே, நான் என் மகனே, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். ஆமென். திகையாதே, கலங்காதே, நீங்க தனிமையாக இல்லை. திகையாதே, நீ எங்க ஆபீஸ் போறீங்களா? நீங்க போகிற இடமெல்லாம் வரா. ஹாஸ்பிட்டல் போறீங்களா? டாக்டர் பார்க்க போறீங்களா? அவர் உங்களோடு கூட வருகிறார். ஜட்ஜ பார்க்க போறீங்களா? திகையாதே, ஜட்ஜ பார்க்க போறீங்களா? உங்களோடு கூட வருகிறார். ஜாப் அப்ளிகேஷன் இன்டர்வியூ போறீங்களா? உங்களோடு வருகிறார். விசா அப்ளை பண்ண போறீங்களா? உங்களோடு வருகிறார். ஊழியத்துக்கு போறீங்களா? உங்களோடு வருகிறார். கல்யாண விஷயமா பேச போறீங்களா? உங்களோடு வருகிறார். கடைசியாக yes Lord, கேட்க மாட்டேன், நான் போகும் God is a good God. கர்த்தர் நல்லவர். As he was going to the palace, அவர் அந்த அரண்மனைக்கு போகும்போது, oh wonderful, the மிக king அற்புதங்க, said, அருமை, do not fear. பயப்படாதே. Do not fear. பயப்படாதே. Where are you going to go this week, my dear brother, my dear sister? என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த வாரம் எங்க Do போக not போறீங்க? fear. பயப்படாதுங்க. Do not fear. நீங்க பயப்படாதுங்க. Your blessing is going to find you. உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி கண்டுபிடிக்கும். You don't have to go and search on Google. நீங்க கூகுள்ல போய் தேட வேண்டியதில்லை. You don't have to ask AI. நீங்க செயற்கை நுண்ணறிவை கேட்க வேண்டியதில்லை. It's going to come after you. அது உங்க பின்னாலேயே தேடி வரும். Your blessing is going to find you. உங்கள் ஆசீர்வாதம் உங்களை கண்டுபிடிக்கும். Finishing with this, can we open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், my blessing is going to find me. என்னுடைய ஆசீர்வாதம் என்னை கண்டுபிடிக்க போகிறது. என் ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. என் ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் அவர் மீது கண்ணை வைத்து என் ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. எல்லாரும் சொல்லுவோமா,
என் ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. என் ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. என் சுகம் என்னை தேடி வருகிறது. என் சுகம் என்னை தேடி வருகிறது. என் பொக்கிஷம் என்னை தேடி வருகிறது. என் பொக்கிஷம் என்னை தேடி வருகிறது. என் விடுதலை என்னை தேடி வருகிறது. விடுதலை என்னை தேடி வருகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. as he comes to the palace, அவர் அரண்மனைக்குள் வரும்போது David is saying, தாவீது சொல்லுகிறார், verse number 7, 7ஆம் வசனத்தில், Jonathan, யோனத்தானே, for surely I'm going to show you kindness. நிச்சயமே விபசத்து உனக்கு தயவு காண்பிப்பேன். I will restore to you all the land of Saul your grandfather, and you shall eat at my table continually. உன்னுடைய தாத்தாவாகிய சவுலுடைய எல்லா நிலங்களையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். In the Message translation it says, மெசேஜ் மொழியாக்கம் சொல்லுகிறது, to begin with, ஆரம்பத்திலேயே I am returning to you all the properties of your grandfather Saul. அப்ப ஆரம்பிப்பதற்காக உன் தாத்தா சவுலுடைய சொத்தெல்லாம் உனக்கு திரும்ப தந்து விடுகிறேன். அவர் என்னெல்லாம் கொடுக்கறான்னு பேசும்போது சொல்றாரு, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இதெல்லாம் தரேன் அப்படின்றார். இது மட்டும் தரேன்ல, to start with, முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு தருகிறேன். begin with, இத ஆரம்பத்தில் தருகிறேன். பெரிய பட்டியல் வருது, big list, அடுத்தடுத்து பெரிய don't பட்டியல் expect நீள்கிறது. little things. So I was asking pastor, how much Saul would have had? சவுலுக்கு எவ்வளவு இருந்திருக்குன்னு கேட்டேன் பாஸ்டர் கிட்ட. Oh, so many properties, சவுலுக்கு எவ்வளவு சொத்து இருந்திருக்கும், so many lands, நிறைய நிலங்கள். because he's asking Ziba, his 15 sons and 20 servants, now your job is to take care of the land and provide for Jonathan. 15 மகன்கள் 20 வேலைக்காரர்களுடைய சீபாவை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ மேவிபோசத்தை நீ முழுவதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு பேரும் அந்த எல்லாத்தையும் பார்த்து மெஃபிபோஷத்தை கவனிக்கணும். ஹalleluya, Hallelujah. so how much, just imagine, நீங்களே இமேஜின் பண்ணுங்க, how much Saul would have had. சவுலுக்கு எவ்வளவு இருந்திருக்குன்னு யோசிப்போம். All properties, எவ்வளவு சொத்து. சிஸ்டர் என் சேர் தூக்கிட்டு போயிட்டாங்க, என் பெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க, என் தல்காணியை தூக்கிட்டு போயிட்டாங்க, என் பீரோவை தூக்கிட்டு போயிட்டாங்க, லேண்ட் எடுத்துட்டாங்க, ஜாப் எடுத்துட்டாங்க, எனக்கு வர டைட்டில் எடுத்துட்டாங்க, வேற டைட்டில் கொடுத்துட்டாங்க, மட்டமான டைட்டில், ப்ரொமோஷன் எடுத்துட்டாங்க, போனஸ் எடுத்துட்டாங்க, சண்டை போட்டாங்க, லேண்ட் வரல. வாட் எவர் we have lost, எதை நாம் இழந்திருந்தாலும், நம்ம லூஸ் பண்ணதில்லை, நம்ம தாத்தா பாட்டிங்க கூட இறந்துருக்கலாம். சில சமயத்தில் சிலவங்க சொல்லுவாங்க, அவங்க அவ்வளோ வச்சுருந்தாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் இழந்துட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. நோ, are we going to sit quiet? அதுக்காக சும்மா உட்கார We போறோமா? are in fasting prayer. உபவாச ஜெபத்தில் இருக்கிறோம். Restoration, எல்லாம் திரும்ப all the கிடைக்கும். properties of Saul, சவுலின் சகல சொத்துக்களும் I'm giving it back to you. திரும்ப உனக்கு We தருகிறேன். are getting it back. Hallelujah. எனக்கு திரும்ப அது கிடைக்குது. Because the blessing is coming to find us. ஆசீர்வாதம் நம்மை தேடி வர I'm போகிறது. finishing with this. இதோடு The முடிக்கிறேன். Lord of restoration, சகலத்தையும் திரும்ப மீட்டு He will கொடுக்கும் தேவன். restore the lost things. நாம் இழந்த பொருட்கள் காரியங்களை நமக்கு திரும்ப மீட்டு He கொடுப்பார். will restore everything we lost. நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு தருவார். சின்ன வாட்சா இழந்தீங்களா, திருப்பி கொடுக்க போறார். Whatever you have lost, நீங்கள் எதை இழந்திருந்தாலும் let's சரி, go and believe it. நாம் போய் அதை நம்புவோம். According to the word of God, கர்த்தருடைய வார்த்தையின்படியே 2 Samuel 9:7, 2 சாமுவேல் 9:7 படி all the properties, எல்லா what சொத்துக்களும், my parents for grandparents, என்னுடைய பெற்றோர் தாத்தா பாட்டிகள் இழந்ததெல்லாம் I'm getting it back. திரும்ப எனக்கு கிடைக்கிறது. All the things, எல்லா காரியங்களும், all the பொருட்கள் எல்லாமே உங்க பிள்ளைங்களுக்கு, I pray that you give it back to them, கர்த்தாவே எல்லா பொருட்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தரும்படி because you are the ஜெபிக்கிறேன். Lord of நீ restoration. சகலத்தையும் திரும்ப மீட்டு கொடுக்கும் தேவன் அல்லவா? All the thing that has been lost, இழந்த பொருட்கள் எல்லாம் Lord, I declare and I decree ஆணையிட்டு பிரகடனம் பண்ணுகிறேன் that it கர்த்தாவே. will come searching for them, இவர்களை தேடி வருவதாக, because they are diligent, இவர்கள் கவனமாய் they are இருக்கிறார்கள், waiting in the same place, ஒரே இடத்தில் they are காத்திருக்கிறார்கள், trusting in you. உம்மையே நம்பி இருக்கிறார்கள். Honor them, Lord. இவர்களை கனம் We பண்ணுங்க thank you கர்த்தாவே. for this word. இந்த வார்த்தைக்காக Let நன்றி it come to சொல்லுவோம். life. அது ஜீவனோடு In வருவதாக Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென்.